1 2 3 ஸ்டார்ட். கட் பண்ணுங்க. இன்றைய நாள் முதல் இலங்கையினுடைய எல்லா இடங்களுக்கும் வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் இருந்து எங்களுடைய போக்குவரத்து பயணம் வந்து ஆரம்பமாகின்றது. இலங்கையில நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் நுவரெலியா, கண்டி, ஹட்டன், பதுளை என யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளர் இதுக்கு நாங்கள் பெரிய ஒரு பொறுப்பை வந்து ஒரு நபர்கிட்ட வந்து நாங்கள் கொடுக்குறோம். அம்மாவினுடைய தங்கைச்சியினுடைய மகன் டிலானி தரிகா பாருங்க பக்கத்தில் கைதட்டுங்க. எங்களுடைய காரியத்தினுடைய முழு கீயை வந்து நாங்கள் அவர் கையில் ஒப்படைக்கிறேன். தட்டுங்க கையா. அவ்வளோ தூரம் வந்து தனியிருந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த பொறுப்பையும் வந்து நான் கொடுக்குறேன். அப்போ நேரடியாக வந்து ஒரு புக்கிங் மாதிரின்னு சொன்னால் வந்துட்டு நேரடியாக வந்து களுவாஞ்சியுடி காலையாளத்துக்கு தான் வந்து எங்களோட தொலைபேசி அழைப்பு மேலாம் போவோம். எங்கிட்ட வந்து வேலைக்கு ஜோகினாய் வந்து 8 நாளில் இந்த பச்சையை வந்து கொடுத்துருவேன். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இவ்வளவு நாள் ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் இன்றைக்கு வந்து நிறைவேறுது. உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேற்றைய வீடியோ முந்தின நாள் வீடியோவில் நாங்கள் அடிக்கடி சொன்ன விஷயம் தானே. எங்களுடைய நிறுவனத்தின் அதாவது வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய முதலாவது கிளையை நாங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் வந்து நாங்கள் திறந்து வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் தற்பொழுது அது வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் நேற்றைய தினம் எல்லோரும் வந்துட்டோன்னே கிட்ட நாங்கள் ஊரில் இருந்து ஒரு 18-20 பேர் ஆகல்கிட்ட வந்து நாங்கள் வந்து நீட்டெல்லாம் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கு வந்து திறப்பு விழாவை வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியாச்சு. உண்மையிலே எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து செய்வங்களை வந்து நம்மளோட நிறுவனத்தினுடைய கிளைகள் வந்து இலங்கையில் எல்லா இடத்துலையும் திறந்து எல்லா இடத்துலையும் நம்மளோட இடங்கள் நம்மளோட நிறுவனங்கள் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆசைப்படுவோம். அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக எங்களுடைய நிறுவனத்தின் முதலாவது கிளை வந்து நாங்கள் நீர்கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் திறந்து வைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது இன்றைய நாளுக்கு முந்தைய காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பில் இருந்து கட்டுநாயக்கா, கொழும்பு இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் ஒரு மாவட்டத்துக்குரிய போக்குவரத்து பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு இன்று முதல் அதாவது 2ஆம் மாதம் 1ஆம் தேதி இன்றைய நாள் முதல் இலங்கையினுடைய எல்லா இடங்களுக்கும் வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் இருந்து எங்களுடைய போக்குவரத்து பயணம் வந்து ஆரம்பமாகின்றது. எனவே நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க இல்லை வந்து நீங்கள் எந்த இடத்தில் இலங்கையில் வந்து எந்த பகுதியிலேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், நீங்கள் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு குறைந்த விலையில் பாதுகாப்பான ஒரு நிறைவான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் திறந்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் களுவாஞ்சியுடியில் எங்களுடைய மெயின் பிரான்ச் அதை வந்து ரதியம்மாவினுடைய கையால் தான் வந்து நாங்கள் திறந்து வைத்திருந்தாங்க. அதனுடைய முதலாவது கிளையை வந்து அம்மாவினுடைய கையால் வந்து இப்போ திறந்து வைக்கிறோம். நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய போட்டிகள் இருக்குது. இதை தாண்டி தான் வந்து நாங்கள் கடந்து போகணும். இப்போ நாங்கள் திறப்பு விழாவில் எங்களோட ரிவன் நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டு இந்த இடம் அப்படி இருக்குது. சில பேர் வந்து யோசிப்பீங்க காரியாலயம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அங்கே ஆஃபீஸ் வந்து திறந்த மாதிரி வந்து அதே செட்டப்பில் நான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இது வந்து அதையும் தாண்டி அது அதுக்கு எதிர்மாறாக தான் இருக்குமே. ஏன்னா வந்து எங்களோட தேவைக்காகவும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களுடைய இந்த காரியாலயம் இந்த நிறுவனத்தை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம். என்றால் தெரிந்தால் ஒரு நிறுவனமாக இருக்கும்னு சொன்னால் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து செய்யலாது. இதனுடைய இறுதி பாகத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கழிச்சு கொள்ளலாம். டீம் வந்து அவரோட காத்து கொண்டிருக்காங்களா கண்டேரமா 60 பேர் சாப்பிட்டாங்க, 60 பேர் சாப்பிடல. ஏன்னா ரிபன் கட் பண்ணி தான் வந்து சாப்பிடணும் சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் சமைச்சோனாங்கண்ணே. இன்றைக்கு வந்து சமைச்சோனாங்க, சாப்பிடலாம் பாருங்கள் என்ன மாதிரி சாப்பாடு வந்து சமையல் வந்து சொல்லிட்டு. அம்மா என்ன மாதிரி கட் பண்ணுமா திறப்பமா? அப்ப ரெடியா வேண சத்தமா காணா எங்க காசு எடுத்து வச்சுக்கமா கிடையாது காய் தட்டுறதுக்கு. ஓகே அப்ப நம்ம தொடங்க வேணே. ஓகே ஒரு நல்ல ஒரு நேரத்தில் வாங்க எல்லாம் ரெடியா வாங்க வாங்க வாங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அம்மாவோட கையால் வந்து நாங்கள் திறந்து வைக்கிறோம். சரியா? எல்லாரும் சேர்ந்து 1 2 3 ஸ்டார்ட்னு கூட ஒரு ஃப்ளைட் ஒன்று மேலே போகுது பாருங்க. சரியா? ஏன்னா இப்போ வந்து பிக்கப் ஆகி போகுது மேலே ஏற்றலாம். சரி ஓகே ரெடியா? எல்லாரும் சேர்ந்து ஒருமிங்க 1 2 3 ஸ்டார்ட். கட் பண்ணுங்க. வாங்க வாங்க உள்ள 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 உள்ள
எப்படி இருக்கு மகளே எங்கட இடம் பாருங்க, பளபளன்னு இருக்கா? ஓகே மகளே, நீங்கள் பார்த்துடுவீங்க இடமெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கா? வீடியோகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கதைக்கு நிறைய இருக்கு. இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்த நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இந்த பால் பொங்குற மாதிரி வந்து நம்மளோட அந்த பிஸ்னஸ் வந்து பொங்கணும். அந்த இதுலேருந்து பால் காய்ச்சிடுவோம். இப்போ பாருங்க, பொங்கி வரும். பொங்கி வரும். என்ன செய்யணும் நீங்கள்? கொழும்புல வந்து நம்ம ஊரை போல இருந்து அடுப்பு இல்லாமல் இது பண்ணல. அதே அது இந்த பால் வந்து நாங்கள் பசு பால் அப்படி இல்லை, ரெடிமேட் பால் தான். அடுப்புல பொங்கிருப்போம். நல்ல பால் பொங்கிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நீ போன வரப்பண்ணே எங்கிட்ட அங்கே நாங்கள் எப்படி பால் காய்ச்சி பண்ணிட்டு. மக்களே, பால் பொங்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இதை ஒன்று சும்மா விட்டா பொங்காமா? இல்லையா, அந்த பால் சும்மா தானே பொங்கும். இந்த பால் போல வெண்மையாக தான் இருக்கு உங்களோட நிறுவனமும். என்ன கள்ளம் கவடம் இல்லாம, ஏமாத்து சுத்தமாத்து இல்லாம, என்ன நீங்க எங்களை ஏமாத்தாம நச்சிரியா மாறாங்க. தம்பி கொஞ்சம் கூட ஏமாந்தானாங்க. அனுபவம் தானே, நம்மட மக்கள் ஏமாத்த மாட்டாங்க. அன்பான மக்கள். ஆமாம். ஓகே மகளே, நீங்கள் பார்த்துருப்பீங்க திறப்பு விழா அம்மாவோட கையால் வந்து ரிப்பன் கட் பண்ணி நாங்கள் இப்போ வந்திருப்போம். பால் காய்ச்சிருப்போம், மழை பொங்கிச்சு. என்ன அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களோட மெயின் பிரான்ச் களுவாஞ்சிக்குடி மணல் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அந்த பிரான்ச்சினுடைய மேனேஜர் இருந்தா இருக்கா பாருங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. என்ன மிஸ்டர் ஜெது. என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவர் வந்து களுவாஞ்சிக்குடி நிறுவனத்தினுடைய மெயின் நிறுவனத்தினுடைய மேனேஜராக அவர் வந்து உண்மையிலே சிறந்த வகையில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கார். உண்மையிலே சொல்லப்போனால் மகளே, இந்த சில பேர் வந்து காரியாலயத்தை நிற்கக்குள்ள மட்டும்தான் வேலை செய்வாங்க. ஆனால் இவர் வந்து நித்திரக்கண்ணிலையும் வந்து ஃபோன் கேச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா பாய்? ஏன்னா அப்படிதானா? உண்மையிலே அவர் அந்த இதெல்லாம் கேட்கக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குன்னு. அவருக்கு வந்து 1800 நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் நித்திரக்கண்ணிலே அவருக்கு வந்து ஃபோன் கேச்சுக்காரு. அவர் பெர்மனன்ட் புக்கிங் இருக்குது, ஏர்போர்ட் போகிறதுக்கு இந்த விலைன்னு சொல்லிட்டு கேச்சிருக்காரு அவர். உண்மைண்ணா? அதாவது அவங்களோட அந்த அந்த வேலையினுடைய ஆர்வம் வந்து விளங்குதுன்னு. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய புதிய இந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளர் இதுக்கு நாங்கள் பெரிய ஒரு பொறுப்பை வந்து ஒரு நபர்கிட்ட வந்து நாங்கள் கொடுக்குறோம். யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய தம்பி, என்ன அம்மாவினுடைய தங்கைச்சியினுடைய மகன் டிலானி தரிகா பாருங்க பக்கத்தில் கைதட்டுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எங்களோட சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ப்ளாக் என்ன சேனல், அடுத்த வந்து நாடகம் சொல்லிட்டு பல நிகழ்ச்சி திட்டங்களை வந்து வடிவமைச்சு எங்களோட சேர்ந்து பயணிச்சிருந்தேன். இடையில் ஒரு சில என்னோட வேலை காரணமாக அவங்க சம்மந்தப்பட்ட அந்த அவங்களோட கல்குவாரி வந்து செய்கிறவங்க. அப்போ அந்த வேலை காரணமாக வந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்போ கொழும்பில் வந்து நாங்கள் இப்படி திறக்குள்ளே வந்து எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். அதோடு சேர்த்து நாங்கள் வெளியிலிருந்து ஒரு ஆளை எடுக்கிறத விட ஏன்னா எங்கட குடும்பத்திலேருந்து பாவக்குள்ள வந்து அவர் வந்து ஒரு சம்பளம் என்றதை தாண்டி அண்ணால இது ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடமை உணர்ச்சியோட வந்து செய்வார். என்ன அப்படின்ற உணர்வுபூர்வமான கருத்தோடு வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்ததில் வந்து எனக்கு தம்பி தான் வந்து சரியாக பட்டார் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ அவரோட ஹைஜின் டைமில் ஓகே நான் நிற்கிறேன்னு சொன்னார் வந்து. ஆனால் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இது வரைக்கும் அவர் வந்து வெளியில் 2 வேலை செஞ்சதில்லை. என்ன இப்போ வாழ்க்கையில் முதலாக வந்து இப்போ ஒரு கொழும்பில் அதுவும் தூரத்தில் என்ன அவ்வளோ தூரம் வந்து தனியிருந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த பொறுப்பையும் வந்து நான் கொடுக்குறேன். என்ன இது வந்து இப்போ ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சிறிய ஒரு நிறுவனமாக இருக்கலாம். ஆனால் இது உருவாக்குன எங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் வந்து எப்படி வளரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும், உருவாக்குன எனக்கு தெரியும் தான் எப்படி வளரும் அப்படின்றது. அப்போ அப்படி வளர்றதுக்குள்ள வந்து இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தூக்கி அவர் கையில் வந்து கொடுக்குறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்பிக்கை இருக்குது அவர் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த வீட்டினுடைய என்ன எங்களுடைய காரியத்தினுடைய முழு கீயை வந்து நாங்கள் அவர் கையில் ஒப்படைக்கிறேன். தட்டுங்க கையா. சரியோ? எப்படி உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் எனக்கு சந்தோஷமாக இருக்கா? சிறப்பாக செய்வோம். ஓகே, அது அப்படி தான் புதுசாக கற்றுக்கொள்ள உடனே அடுத்த வந்து மெயினாக வந்து சிங்களம் தெரியாது.
சிங்களம் இப்படித்தானே பிறகுள்ள எல்லாரும் கற்றுக்கொண்டு வரல தானே இன்னும் வந்து பழகணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் வந்து திறம்பட செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவருக்கான வேலை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது வந்து நாங்கள் சொன்னதான் ஏன்னா இது ஒரு காரியாலயத்தின் ஒரு சேப்புக்கு இருக்காமல் வந்து இது ஒரு வீட்டினுடைய இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்கண்ணே. ஏன் நாங்கள் இது ரெடி பண்ணி எடுத்தோம்னா ஒரு காரியாலயம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை நம்பி வரக்குள்ள வந்து இப்போ லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறுவனத்தில் நின்று போகிறன்றதும் கஷ்டம் என்ன. இது வந்து எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குண்ணே. நாங்கள் வந்து ஒரு ரூம் மாதிரி வசதி நிறைய இல்லை என்ன ஒரு 3-4 ரூம் இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு அந்த ரூமை வந்து நாங்கள் அழகாக நீட்டாக இன்னும் ரெடி பண்ணுவோம். இன்னும் ரெடி பண்ணி இருக்குது, இன்னும் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் இந்த கட்டுநாயகா விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் வந்து இந்த கெஸ்ட் என்ன ரூம்ட விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பயங்கர ஹையாக இருக்கும் என்ன 15,000-20,000 கிட்ட வரும் என்ன. நாங்கள் அதை விட குறைச்சி வந்து நாங்கள் எங்களை நம்பி வாரவங்களை உங்களுக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பான ஒரு தங்குமிட வசதியை ஏற்படுத்தி உங்களை என்ன காலடியில் கொண்டு ஏற்றி இந்த ரூம் காலையில் இறக்கி உங்களை காலையில் வடிவாக உங்களோட வீட்டு கடப்பில் வந்து கொண்டு போகக்கூடிய அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்களே வந்து உங்களுக்கு செய்திடுவோம். அதே தாண்டி உங்களுக்கு சாப்பாடு வசதிகள் முழுதையும் வந்து நாங்கள் செய்திடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் என்ன லேட்டான சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரூமெல்லாம் காட்டுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரூம் பார்க்க வந்து நீங்கள் போகிற ரூம் அது இல்லாமல் வந்து ஒரு வீடு மாதிரி அழகாக இருக்கும்ண்ணே. உங்களுக்கு காட்டிருப்போம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் இப்போ சில பேர் வெளிநாடு வரவங்க அவங்களோட பார்ட்டி என்ன என்ஜாய் பண்ண நினைப்பீங்க. அந்த ஒரு செட்டப்லாம் வந்து இந்த ஹோலே வந்து நாங்கள் ரெடி பண்ண மாதிரி வந்து அழகாக இருக்கும்ண்ணே. நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட் வியூலாம் வந்து பார்க்குறது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வேணுமா பாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியாக ரெடி பண்ணி தரலாம். நாங்கள் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய மெயின் பொறுப்பை வந்து எங்களுடைய அன்பு தம்பி டிலாண்டிதன் அவர் கையில் வந்து நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம் என்ன. அதுக்கு பிறகு வந்து ரன் பண்ண போகிறது வந்து இவர் தானே. இவர் தான் இங்கே நின்று வந்து ரன் பண்ண போகிறாரு. இது பெரிய பொறுப்பு. ஏன்னா இது வந்து தெரியாத இடம், நிறைய பேர் பிரச்சனைக்கு வரலாம், நிறைய பிரச்சனைகள் வந்து சமாளிக்கணும்னு நிறைய இதுகள் வரும். அப்போ நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். வம்பு தும்புக்கெல்லாம் வந்து போகக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுமே தானே. ஏன்னா நம்ம ஏரியானா பரவாயில்ல பார்த்துட்டு நாங்கள் டக்குன்னு வரலாம். தெரியாத இடத்துல வந்து சும்மா தெரிந்தா நிறைய பேர் வேணுமெண்டே சேர்த்துக்கெல்லாம் வருவாங்களே. அப்போ நாங்கள் எல்லா போலீஸ் அனுமதி எல்லாம் பெற்று தான் வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து நடத்தி கொண்டு வரோம். இன்றைக்கும் கூட நாங்கள் சந்திக்கணும் போலீஸ் அதிகாரின்னு சந்திச்சு என்றால் அவங்க சொன்னவங்க திறப்புல அன்றைக்கும் எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காலையில் வந்து நாங்கள் போய் சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் வரை சொன்னவங்க நாங்கள் போவோம். ஏன்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் தைப்பூசம் ஒரு லீவு நாள். அப்போ அதனால் வந்து அதை மீட் பண்ணுறதுலாம் வந்து கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நாள் உண்மையிலே தைப்பூசம் அந்த வேளாண்மை செய்கிற அந்த கதிரெல்லாம் வந்து எடுக்கிற நாளாக இன்றைக்கு நிறைய பார்த்து நான் இன்றைய நாளில் வந்து நீங்கள் தொடங்குற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அது பெரிய அளவில் வளரும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் வந்து போட்டிருந்தாங்க. கேட்கக்கூடிய வந்து சந்தோஷமாக இருக்குது. ஓகே உங்களை சந்தோஷம் தானே வடிவாக பார்த்துக்கொள்ளணே. எங்களோட கண்ணே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதில் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பொறுப்பு. உங்களுக்கு எப்படி இருக்குது வீட்டாக்களை விட்டு நினைக்கிறேன்? ஃபஸ்ட் டைம் தான் நான் அப்படி அவரோட இடத்துக்கு போனதில்லை. இப்போ உங்களோட ஸ்டார்ட்டில் ஹெல்ப்பிங் பண்ணக்குள்ள தான் இப்போ நின்றுக்கிறேன். லைட்டாக கவலை தான். இப்போ நீங்கள் இருக்கிற பிரச்சனை இல்லை, நைட்டு கொடுத்து போயிடுவீர். நைட்டு விட்டுட்டு போயிடும். அதாவது இதில் என்ன விஷயம்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஒரு நிறைய வாகனங்கள் இப்போ இங்கே வரும். வெளியில் வந்து வாகனம் கிடைக்கு. நாங்கள் உங்களுக்கு ஈவினிங் காட்டுறேன். இப்போ 2 பேன் வந்து வெளியில் இருக்குது. இன்னும் நிறைய வாகனங்கள் வரும். அடுத்த சாரதிகள் இவங்களுக்கு அந்த வேறையா செப்பரேட்டாக வந்து அவங்க ரூமெல்லாம் இருக்குண்ணே. அப்போ அந்த இதில் வந்து நிற்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த ரூமெல்லாம் வந்து வேறையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டது பிறகு நிறைய நேரம் சாப்பிடா இருக்காங்கண்ணே. சாப்பிட முடிஞ்சது பிறகு நாங்கள் ரூமெல்லாம் எப்படி இருக்க காட்டுவோம், வெளி அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவோம். பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம். அவர் வந்து திறம்பட நடத்துவார்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது, செய்வார். நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்பினா உங்களோட அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவத்தில்? எங்கள் அனுபவம் தான் எங்கள் அனுபவம் தான் உங்களோட வாழ்க்கை. ஸ்டார்ட்ல அப்படிதான் அதிகம் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு மாதிரியும் அது போக பழகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆயிடும். இசைவாக்கம் அடைஞ்சிடும். போக பழகிடும் அதெல்லாம் தானா. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மெயினாக வந்து யாருக்கு இந்த ஃபோன்லாம் வந்து போவோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட களுவாஞ்சிக்குடி நிறுவனத்தை வந்து போவோம். என்றால் இவருக்கு வந்து கொஞ்சம் இங்கே வாகனங்கள் வர இவர் வந்து ரெடி பண்ணி அனுப்புவோம். ஏன்னா வாகனங்கள் வந்து உண்மையிலே டயர் பிரச்சனை இருக்கா, பிரேக் பிரச்சனை இருக்கா, சாரதி எல்லாம் வந்து இவரோட கதைப்பாங்களே. இப்போ இவர் சொல்லுவாங்கல்ல, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கண்ணே. அப்போ நேரடியாக வந்து ஒரு புக்கிங் வருன்னு சொன்னால் வந்துட்டு நேரடியாக வந்து களுவாஞ்சிக்குடி காரியாலயத்துக்கு தான் வந்து எங்களோட தொலைபேசி அழைப்பு மேலே போவோம்ண்ணே. அப்போ வந்து எங்களோட மேனேஜர் வந்து பேசுவார்.
பேசிட்டு இப்படி கொழும்புல இருந்து கண்டிக்கு போகணும்னு சொன்னால் வந்து இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே இவர் வந்து ஒரு வாகனத்தை இங்கிருந்து ஒரு சாரதியில் வந்து எல்லா முழு டீட்டெயில் வந்து அனுப்பி வைப்பாங்களே. இப்படித்தான் அந்த தொடர்பாளர் வந்து நடக்கும். இல்லை நேரடியாக இவரோட வந்து புக்கிங் நடக்கும், அவரோட வந்து புக்கிங் நடக்கும். என்னோட வந்து வாகனத்தை நீங்கள் புக் பண்ணி வந்து போகலாம். நிறைய விஷயங்கள் காய்க்கிறதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் இருக்கும், அப்போ யோசிக்காதீங்க. இனிமேல் இன்றைய 1ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்து நடத்தினால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும். நான் சொன்ன என்ன ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த மீட்டிங் என்னென்ன விஷயங்களை கொண்டு வரணும், அட்வர்டைஸ்மெண்ட் என்ன விளம்பரங்களை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம். அடுத்து அண்டைய வீடியோ நாங்கள் சொல்லியிருந்தாங்க மற்ற ட்ராவல்ஸ் அதை விட நாங்கள் வந்து குறைச்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்கள வந்து நாங்கள் தாழ்த்தி நாங்கள் மேலே வரோம் நாங்கள் விரும்பலைன்னு. இரண்டாலும் உண்மையில் நீங்கள் விசாரிங்க, என்ன விசாரிச்சுட்டு மற்றவங்களை விட எங்கள் இடத்துல வந்து குறைவா நாங்களும் அப்படி தான். என்ன உடுப்படுக்க போகல வந்து ஒரு கடையில் வந்து 2000 உடுப்பு சொன்னால் 1950 ரூபான்னா அந்த 50 ரூபா குறையிறோட தான் நாங்கள் போவோம்னே. அதே மாதிரி தானே இப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு வரோம்னு நான் மட்டும் நினைக்கலன்னு, நீங்களும் முன்னுக்கு வாங்க, நீங்களும் வித்தியாசமாக யோசிங்க. விளம்பரப்படுத்துறது, மற்றவங்களை தெரியப்படுத்துறது அது எங்கட திறமை. அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து என்ன வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுங்க. சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, தம்பி என்ன எங்களோட தாழ்த்தி நீங்கள் உங்களோட வந்து பெருமையாக சொல்லிட்டு. எப்போவும் எனக்கு என்றது வந்து பெருசா ஏன்னா நான் வந்து பெருமையாக தான் சொல்லுவேன். மற்றவங்ககிட்ட வந்து நாங்கள் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து போட்டித்தனம் இருக்குது, பொறாமை கூட என்ன போட்டிக்காக வேண்டி நாங்கள் எப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி வந்து அந்த சேவைகளும் வந்து அப்படி தான் இருக்கு. நிறையா தம்பி பாருங்க, வாங்க வாங்க தம்பி அது பாருங்க. இந்த ராஜி எங்கே இந்த பாருங்க, உண்மையில தங்கமனாக்கள். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன சாரி சொல்றீங்க பாருங்க. கையில் அந்த பச்சை நான் சொல்லியிருந்தேன் காடுங்க, ஏங்க சொல்லிடுறேன் பாருங்க. இந்த பாருங்க எங்கிட்ட வந்து வேலைக்கு ஜோயின் ஆகி வந்து 8 நாளில் இந்த பச்சையை வந்து ஊற்றுனேன். பேருந்த முன்பக்கம் ஸ்டேரிங்னு அந்த ஒரு இதில் உள்ள ஒரு ஆர்வத்தினால. அடுத்த எங்கள் சாரதிகள் வந்து யாருமே வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அடுத்த வந்து மது பாவனம் வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்போ அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லைண்ணே. வேறு என்ன சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை பார்த்துல இப்படி இல்லாமல் வந்து அனாவசியமாக வந்து கதைக்க விரும்ப மாட்டாங்கண்ணே. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட அனாவசியமாக கதைக்க மாட்டாங்கண்ணே. நான் இப்போ அதுக்காண்டி தான் இப்போ நான் கதைக்க விட்டேன். நான் நல்ல அமைதியான ஸ்மூத்தான பொடியும் இல்லைண்ணே, ஒன்றும் வந்து யோசிக்க தேவையில்லை. நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் வந்து அழகாக வந்து செய்திருவாங்க, சண்டை போட மாட்டாங்க, எழுத்து கேட்க மாட்டாங்கன்னு நல்ல நல்ல பொடியில் தான் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் பயப்படாமல் எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன்னா இலங்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் என்ன நுவரெலியா, கண்டி, ஹட்டன், பதுளை, என்ன யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அம்பாறை, என்ன திருவண்ணாமலை, நான் சொல்லாத நிறைய இடங்கள் இருக்குன்னு எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் கொழும்பு வாரீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு போகலாம். அடுத்த உங்களை திருவண்ணாமலையில் ஏற்றி கொண்டு ஏர்போர்ட் விடணும், கண்டியில் ஏற்றி கொண்டு ஏர்போர்ட் விட மாட்டோம். நாங்கள் இங்கேருந்து வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று நாங்கள் உங்களை இறக்கி விடுவேன்னு எல்லா வசதிகளும் வந்து நாங்கள் செய்துடுவோம். அதையும் தாண்டி உங்களுக்கு நாங்கள் ரூம் வசதி எல்லாம் வந்து காட்டுறோம், எப்படி செட்டப் இருக்குன்னு சொல்லிட்டு அழையாருக்கும் நல்ல ஒரு வியூவோட வந்து நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி எடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைய இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேனே. இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு அண்ணா இந்த இடத்தை வந்து ஏற்பாடு பண்ணி தந்த ஒரு அண்ணா வெளிநாடு இருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகள் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மின்னொளி அம்மா என்ன அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அனுலா தேவி அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒரு முக்கிய பங்குதாரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு